இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ இதே மாதிரி இனிமேலும் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதே போல் அப்ளிகேஷன் இன்டேட்டுக்கு முன்னாடி உங்களால் அப்ளை பண்ணவும் முடியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ரோனிக்ஸ் சர்வீஸ். இவங்க மும்பை பேஸ்ட் கம்பெனி. இவங்க ஏர்போர்ட் சர்வீஸ் தான் மெயினாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மதுரை, கோயம்புத்தூர், சென்னை, ஸோ இந்த 3 ஏரியாவுக்கும் ஏர்போர்ட் ஸ்டாஃப் வந்து இவங்க ரெக்ரூட் பண்ணுறாங்க. இப்போது கரண்ட் ஓப்பனிங்கில் இருக்குது. ஒரு 5 days பிஃபோர் தான் இவங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு மதுரை ஏர்போர்ட் பற்றி பார்த்துருவோம். மதுரை ஏர்போர்ட்டில் கிரவுண்ட் ஸ்டாஃப் வேணும், அது முக்கியமாக ஃப்ரெஷர் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்ட் ஸ்டாஃபு கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. போத் ஃபீமேல் அண்ட் மேல் 2 பேருமே வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ரிசர்வேஷனுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதே மாதிரி ஏர்லைன் கேட்ஸு, சீட்ஸு அகாமடேட் பண்ணுறதுக்கான அந்த ஹெல்ப்பு, அதே மாதிரி பேக்கேஜ் செக்கிங், பார்கோடு ஒட்டுறது, இந்த மாதிரியான ஒர்க் தான் உங்களுக்கு இருக்கும். 12th அண்டர் கிராஜுவேட், அதாவது யூஜி படிச்சிருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது டிப்ளமோ படிச்சிருந்தாலும் சரி, ஃப்ரெஷராக இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக வந்துட்டு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும். ஹிந்தி இருந்தால் கூட ப்ரிஃபரபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் வந்து 12th 10th இல்லை கிராஜுவேஷன் எது படிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த மதுரை ஏர்போர்ட்டுக்கான அப்ளிகேஷன் லிங்க் இது. ஸோ இதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் இதை டச் பண்ணாலே அந்த லிங்க் போய்டும். அங்கே போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஏர் டிக்கெட்டிங், கிரவுண்ட் ஸ்டாஃப், கேபின் க்ரூ அப்படின்ற பொசிஷனில் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏர்போர்ட்டில் தான் ஒர்க் பண்ணணும். பேசஞ்சரை வெல்கம் பண்ணுறது, அவங்களோட கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறது, பேக்கேஜ் செக் பண்ணுறது, ரிசர்வேஷன் பண்ணுறதுக்கான ஹெல்ப், அதாவது டிக்கெட் ரிசர்வேஷனுக்கான ஹெல்ப்பு, அதே மாதிரி கேட்டு அண்டு சீட்டு அலாட்மெண்ட்டுக்கான அசிஸ்டன்ஸு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அந்த பார்கோடு, இதே மாதிரியான ஒர்க் தான். கிரவுண்ட் ஸ்டாஃபான ஒர்க்கு ஃபுல்லாகவே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கும் அதே மாதிரியான குவாலிஃபிகேஷன் 10th 12th அண்டர் கிராஜுவேட், டிப்ளமோ, இங்கிலீஷ் நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும், ஹிந்தி தெரிஞ்சிருந்தால் ப்ரிஃபரபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த லிங்க் வந்து கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டு அப்ளிகேஷனுக்கான லிங்க். இதையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். இன்கேஸ் உங்களுக்கு கோயம்புத்தூர் அப்ளை பண்ணுறதுன்னா இந்த லிங்க்கை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது சென்னை ஏர்போர்ட் பார்த்துருவோம். சென்னையை பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் ஸ்டாஃப், டிரைவர், க்ரூ அப்படின்ற 3 பொசிஷனுக்கு கேட்டிருக்காங்க சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இவங்க கிரவுண்ட் ஸ்டாஃப் அப்படின்னும் போது அதே டிஸ்கிரிப்ஷன் மற்ற இடத்துல கொடுத்த மாதிரி தான். மேல் ஃபீமேல் 2 பேரையுமே கேட்குறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் இந்த பேஜில் என்னென்ன சேல்ரி வந்து ஃப்ரோனிக்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்துருவோம். சூப்பர்வைசராக இருந்தால் 48,000 வரைக்கும் சேலரி, ஹெல்ப்பராக இருந்தால் 28,000 வரைக்கும் சேலரி, லோடர் அப்படின்னா 25,000 வரைக்கும் சேலரி, டிக்கெட் செக்கர்னா 66,600 வரைக்கும் சேலரி, ஸ்டாஃப் ஹேண்ட்லிங்னா 56,000 சேலரி, கேபின் க்ரூனா 45,000, டிரைவர்னா 38,000, செக்யூரிட்டி கார்டாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா 55,000, ஏர் ஹோஸ்டஸ்னா 75K அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 75,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th 12th கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட் ஆர் டிப்ளமோ எதுனாலும் சரி. முக்கியமாக வந்து எலக்ட்ரீஷியன், பிஏ இந்த மாதிரியான எஜுகேஷன் படிச்சிருந்தீங்கனாலும் ஓகே. நீங்கள் வந்து லக்கேஜ் ஹேண்டில் பண்ணுறது, ஃப்ரண்ட் டெஸ்க்கு, ஹெல்ப்பரு, லோடர், செக்யூரிட்டி எந்த வேலைக்கு வேணால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த பேசிஸ், அந்த குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரியான வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணவும் முடியும். அதே மாதிரி அவங்களும் அலாட் பண்ணுவாங்க. ஸோ மேல் ஃபீமேல் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். இதை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து இவங்க சென்னை ஏர்போர்ட்டுக்கும் ஃப்ரெஷர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னை ஏர்போர்ட்டுக்கான லிங்க். சென்னை ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இந்த லிங்க்கை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். இந்த கீழே கொடுத்துருக்க இந்த வெப்சைட் அப்படின்றது அந்த ஃப்ரோனிக்ஸ் கம்பெனியோட அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்டையும் நான் கொடுத்துட்றேன். நான் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க எந்த ஏரியாவில் ஒர்க் பண்ணணும், உங்களோட இன்ட்ரெஸ்ட் எங்கே இருக்கோ, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ண போகிற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேறு ஏதாவது ஒரு வேகன்சி வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.